ஐயா வணக்கம். ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தின் தலவரலாறு பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. வணக்கம். இந்த கோயில் பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்சிற்றேமம் அப்படின்னு பேர் இந்த இடத்துக்கு பேர். சுவாமி வேதநாயகி அம்பிகா சமேத வேதபுரீஸ்வரர் சுவாமி. இங்கே பார்த்தோம்னா சதுர்வேதம் சொல்லக்கூடிய ரிக், யஜூர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வேதங்களும் இந்த சுவாமி அம்பால் பூஜை பண்ணதாக தலவரலாறு சொல்கிறது. இங்கே தரிசனம் பண்ணோம் அப்படின்னா சுவாமி ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஏன்னா வேதங்கள்லாம் பூஜை பண்ணதுனால சுவாமி நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஸ்வரூபமாக இங்கே காட்சி கொடுக்குறார். அதோடு மட்டுமல்ல, குழந்தையெல்லாம் அழிச்சுன்னு தரிசனம் பண்ணி வச்சு இங்கேருந்து பிரசாதம் வாங்கி குழந்தைகள் கொடுத்தோம் அப்படின்னா சுவாமி ஞானத்தை கொடுப்பார். பரீட்சா காலம் சொல்லக்கூடிய இந்த பரீட்சை எழுதக்கூடிய காலங்கள்லாம் பிரதமஸ்தானம் சொல்லக்கூடிய பரீட்சையில் முதன்மையாக வரக்கூடிய வாய்ப்பே இந்த சுவாமி நமக்கு கொடுப்பார். ஏன்னா ஞானம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த ஞானத்தை தரக்கூடியவர் இந்த ஞான ஸ்வரூபியாக இங்கே பரமேஸ்வரன் காட்சி தரார். இதுதான் இங்கே சிறப்பு. அதை பார்த்தோம்னா பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி திருக்குளம் அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு சிவாலயம். அதோடு மட்டுமல்ல, ஞானசம்பந்தரால் பாடல்பட்ட ஸ்தலம் இது. ஞானசம்பந்தர் இந்த ஆலயத்தில் அதிகம் பாடியிருக்கார். இவ்வளோ உன்னதமான ஸ்தலம் இந்த சிவாலயம். பரிவார மூர்த்திகளோடு எழில்மிகு தோட்டத்தோடு அழகாக அந்த கோயிலானது காட்சி தர்றது. எல்லாரும் தரிசனம் பண்ணி சுவாமியினுடைய பரிபூரணமான அனுகிரகத்தை பெறணும், ஞானத்தை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கோவிலில் பார்த்தோம்னா இப்போ திருப்பணி வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. வெகு விரைவாக இந்த கோவிலானது கும்பாபிஷேகமானது செய்யப்பட இருக்கிறது. அதனால் எல்லாரும் தன்னால் முடிஞ்ச பொருளுதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த சமயத்தில். அதோடு மட்டுமில்லை, இந்த சிவாலயத்தோட முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, மகாலட்சுமிக்கு நேர் எதிராக வில்வ மரம் இருக்குது. இங்கே அது எங்கேயுமே காண கிடைக்காத ஒன்று. அற்புதமான ஒரு விஷயம் இந்த கோவிலில் இருக்குது. அதனால் எல்லோரும் தரிசனம் பண்ணணும்.